தமிழ்நாட்டில் ஆண்களை விட பெண் வாக்காளர்களே அதிகமாக இருக்கின்ற ஒரு மாநிலம். கிட்டத்தட்ட 8 கோடி மக்களில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதாவது ஒரு குடிமகன் இருந்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு வீட்டிலேயும் ஒரு தந்தையோ, ஒரு கணவனோ, ஒரு மகனோ, ஒரு மருமகனோ, தம்பியோ, அண்ணனோ, மாமனோ, ஏதோ ஒரு உறவுக்காரன் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஒவ்வொரு வீட்டிலேயும் ஒரு குடிகாரன் இருந்து கொண்டிருக்கிறான். ஒரு போதையில் வீழ்ந்தவனாக இருந்து கொண்டிருக்கிறான். தினந்தோறும் சாராய கடைக்கும் டாஸ்மார்க்கும் சென்று அந்த சாராய கடையில் வீழ்ந்து கிடக்கிறான், படுத்து கிடக்கிறான், சுயநினைவற்று கிடக்கிறான், அம்மனமாக கிடக்கிறான். ஏன் இந்த அவலம்? ஏன் இந்த கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய குடிகாரனுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது? மது விற்பனை ஏன் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது? தமிழக அரசு குடிகாரனை பார்த்து குடிகாரன் என்று சொல்லக்கூடாதாம், மது பிரியர்கள் என்று சொல்லுங்கள், மது பிரியர் என்று அழைங்கள் என்று தமிழக அமைச்சரும் தமிழக முதலமைச்சரும் சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு குடிகாரன் இருந்தால் அந்த குடும்பம் என்ன ஆகும்? ஒவ்வொரு குடிகாரன் இருப்பதால் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தாய்மார்களின் நிலைமை என்ன? அவனுடைய வாழ்க்கை என்ன? சுக்குநூறாக அழிந்து சிதைந்து விதவையாகின்ற ஒரு அவலநிலை இருந்து கொண்டிருக்கிறதே. இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏதாவது செய்ததா? டாஸ்மார்க்கை மூடுவோம், சாராக்காயை மூடுவோம் என்று சொன்னார்கள், செய்தார்களா? தமிழக முதலமைச்சரும் சொன்னார், தமிழக முதலமைச்சருடைய சகோதரியும் சொன்னார்கள். இன்று வரை டாஸ்மார்க்குடைய எண்ணிக்கை குறைக்கப்படவில்லை, டாஸ்மார்க்கள் மூடப்படவில்லை. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஆட்சி வந்தால் தமிழகம் தாங்குமா? தாய்மார்களே, சிந்தியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திலையும் குடிகாரன் இருந்து கொண்டிருக்கிறானே. அவன் சாராயம் குடிக்கிறான், டாஸ்மார்க் கொடுக்கிறான், இப்பொழுது கஞ்சா என்ற கொடிய போதையில் வீழ்ந்து கிடக்கிறான். இந்த கஞ்சா காலம் என்னத்தை சாதிக்குத்தான்? நாளை எதிர்காலம் என்னாச்சு? நாளைய தலைமுறை என்னாச்சு? நமக்கு வாரிசு வருமா? நமக்கு அடுத்த தலைமுறையினுடைய சிந்தனை என்ன? டாஸ்மார்க்கும் சாராயமும் போதையிலும் மூழ்கி ஆண்மை இழந்து வெக்கி கூனில் வீட்டில் வீழ்த்து கிடக்கிறானே. இந்த நிலை ஒவ்வொரு வீட்டிலும் வர வேண்டுமா? தொடர வேண்டுமா? மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பு வந்தால் தமிழகம் தாங்குமா? தாய்மார்களே, சிந்தியுங்கள். ஒரு முறைக்கு பலமுறை சிந்தியுங்கள். இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நாம் மட்டுமல்ல, நம் குடும்பம் மட்டுமல்ல, நம்முடைய வாரிசு, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேரப்பிள்ளைகள் நிலைமை என்னாகும் என்று ஒரு கணம் சிந்தியுங்கள். சிந்தித்து வாக்களியுங்கள். நன்றிகள்.